என்கிட்ட நிறைய பேர் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு கொஸ்டினை கேட்டிருந்தீங்க. ப்ரோ, இங்கிலீஷ் பார்ட்னரில் ஜாயின் பண்ணலாமா இல்லை ஆங்கிலோஃபோனில் ஜாயின் பண்ணலாமா, எது பெஸ்ட் அப்படின்றத உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதுக்கான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆன்சர் என்னன்னா, ரெண்டு இன்ஸ்டியூட்லுமே சிலபஸ் அப்படின்றது ஆல்மோஸ்ட் சிமிலர். ஸோ பர்சனல் ட்ரைனர் அப்படின்றவங்க தான் இங்கே முக்கியம். இங்கே இன்ஸ்டியூட் முக்கியம் கிடையாது, பர்சனல் ட்ரைனர் தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வரக்கூடிய பர்சனல் ட்ரைனர் உங்களோட ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, அப்ஸ் என்ன, டவுன்ஸ் என்னன்றதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி உங்களுக்கான கஸ்டமைஸ்டு பர்சனல் ட்ரைனிங்கை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ரெண்டு இன்ஸ்டியூட்லுமே எக்ஸலண்டான ட்ரைனர்ஸ் இருப்பாங்க, ஆவரேஜான ட்ரைனர்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு வரக்கூடிய ட்ரைனர் எக்ஸலண்டான ட்ரைனர்னா உங்களோட இங்கிலீஷ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு வரக்கூடிய ட்ரைனர் ஆவரேஜான ட்ரைனர்னா உங்கள் இங்கிலீஷ் டெவலப் ஆகுமா இல்லையான்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். நீங்கள் இன்ஸ்டியூட்டில் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பர்சனல் ட்ரைனர்ஸோட ஒரு டெமோ செஷன் கேளுங்க. எந்த பர்சனல் ட்ரைனர் உங்களுக்கு சூட் ஆகுதோ, ஆப்ட் ஆகுதோ உங்களோட கிளாஸ் கண்டினியூ பண்ணுற மாதிரி பாருங்க. இது ஃபீஸ் கட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட கவுன்சிலர் கிட்ட கேட்க வேண்டிய ஒரு விஷயம். ப்ரோ, என்னால் ஃபீஸ் பே பண்ணி படிக்க முடியாது அப்படின்றவங்க இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. நான் ஆல்ரெடி 2000+ பீப்புளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஸ்டடி அண்ட் ப்ராக்டிஸ் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் என்கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கான்டென்ட்க்கு கேவின்ஸ் பிஸ்னஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.